ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் கஷ்டம் எது வந்தாலும் கவலை வந்தாலும் இந்த துஆவை சொல்லி வாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அதை விட சிறந்தொன்று தருவான். இன்று அந்த கலாமாத்தை சொன்னால் ஒரு கூட்டம் மெஜிக் என்று சொல்லுகிறார்கள், அது நடக்குமா என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் 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 குர்ஆன்ல எவ்வளவு கலாமாத்துகளை சொல்லி காட்டுகின்றான். ரஜப் மாதம் சங்கியாக இருக்கிறது. இந்த மாதத்தில் அதிக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இமாம்கள் சொல்வார்கள், இஸ்திக்ஃபார் அதிகமாக தேடுங்கள். இந்த மாதம் இஸ்திக்ஃபாருடைய மாதம். காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர், காஸே ஆஸம் தஸ்தகீர். புகழ் அனைத்தும் நீயாக வல்லவனான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன். அவன் யாரையும் படைத்து பரிபாலித்து மறுமை நாளிலே நீதமான தீர்ப்பு வழங்கக்கூடிய இரட்சகன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. அவன் சக்தி படைத்தவன். நாடியவரை மன்னிக்கின்றான், நாடியவரை தண்டிக்கின்றான். அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் யாரையும் கேள்வி கேட்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேட்டமும் எங்களுக்கெல்லாம் தலைவராக மறுமை நாளிலே பாவிகளை பரிந்து பேசக்கூடிய ஷஃபீஆக நல்லோருக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேடயமாக மறுமை நாளிலே சிபார்சு செய்யக்கூடிய சுவர்க்கத்திலே கேள்விகள் கணக்கின்றி 70,000 மக்களை, அதுபோன்ற இன்னும் எவ்வளவு மக்களை சுவர்க்கத்திலே அழைத்து செல்லக்கூடிய பேறுபட்ட எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அன்னுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்றிலிருந்து இன்று வரை அவருடைய சுன்னாக்களை முஹப்பத்துடன் உயிருக்கு மேலாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைவருக்கும் இந்த ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை ஏற்றும், எவைகளை தவிர்ந்து ஒதுங்கி தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு இருக்கிறார்களோ அவைகளிலே தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு அடியேன் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன். அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக்கும் கிருபையும் செய்தருள்வானா. அதுடன் ஈமானுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானா. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒரு சிறந்தொரு காலத்திலே சிறந்தொரு மாதத்திலே இருக்கிறோம். அந்த மாதம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிக விருப்பமான மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனின் பால் மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இரவு பயணத்தின் மூலமாகவும் விண்ணுலக பயணத்தின் மூலமாகவும் சங்கைப்படுத்திய ரஜம் என்று சொல்லக்கூடிய புனிதமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது, இன்ன இத்தத் ஷுஹூரி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஷஹ்ரா, 12 மாதங்கள். ஃபி கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய கிதாபிலே, அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே ஏற்பாட்டிலே, யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் எப்பொழுது இந்த காலம் ஆரம்பிக்கிறதுண்டா, எப்பொழுது அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அப்போதிலிருந்தே இந்த 12 மாதங்கள் இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், இதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள். தாலிக தீனுல் கையும், இதுதான் உண்மையான மார்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதிலே எண்ணிலடங்காத படிப்பினைகளை இந்த ஆயத்திலே வைத்திருக்கின்றான். இந்த மாதம் 4 மாதங்கள் அல்லாஹ் சங்கையான மாதங்களே ஒரு மாதம், அதான் ரஜப் என்று சொல்லக்கூடிய மாதம். அடுத்த 3 மாதங்களும் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள். அல்லாஹ்விடத்தில் சங்கியான மாதம். யுத்தம் செய்ய முடியாது. யாராவது வம்பாக யுத்தத்துக்கு வந்தா பார்த்து கொள்ளலாம். அதற்காக வேண்டி இந்த மாதம் வம்பிழுக்கக்கூடிய மாதம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். சிறப்பான சங்கியான உயர்வான அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மாதங்கள். ஆனால் இந்த சொல்லும்போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் உண்மையை சொல்லி காட்டுகின்றார். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் இறங்கப்பட்டது. ஆனால் பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த குர்ஆனை அல்லாஹ் அவனுடைய லஹ்வுல் மஹ்ஃபூதிலே ஏற்பாடு பண்ணி வைத்து வைத்தான். அவருடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாமாக வைத்து விட்டான். அதிலே எப்படி சட்டம்
அறிவியல் என்ன சொல்லுகிறது? சூரியனும் இந்த உலக, அதாவது இந்த பூமியின் சுழற்சியின் மூலமாகத்தான் நாள் உண்டாகிறது. நாள் வாரம், வார மாதங்கள், மாதங்கள் வருடங்களாக மாறுகிறது. இதுதான் உண்மை. அந்த காலத்தில் இதெல்லாம் கண்டுபிடித்திருக்கவில்லை என்றால் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகின்றான், அறிவியலுடன் சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு தெரியும், இந்த சில காலங்களுக்கு முன்னால், இந்த கிழமைகளுக்கு முன்னால் மிகவுமே பிரசித்தி பெற்றுக் கொண்டிருந்த ஒரு விவாதம், இறைவன் இருக்கிறானா, அல்லாஹ் இருக்கிறானா என்று கேள்வி. அதுக்கு இறைவன் அல்லாஹ் என்று சொல்லாமல் இறைவன் இருக்கிறானா, கோட் இருக்கிறானா? இல்லையா. ஒரு ஷாரா, ரெண்டும் முஸ்லீம், அதாவது ரெண்டும் முஸ்லீம் பேர்கள். ஒருவர் சினிமா ஸ்காலர், அடுத்தது இஸ்லாமிய ஸ்காலர். அவர் படித்தவர் இஸ்லாமிய கல்விகளில். இரண்டு பேரும் மார்க்கம் இல்லாமல் அறிவு ரீதியாக விவாதம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஏனும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் வேற பாஷையில் இருப்பேன்னா நான் இதை கொஞ்சம் சொல்லுகின்றேன். ஏனென்றால் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு சில நேர்பாடு இருக்கிறதனால் இந்த ஆயத்துடன் விவாதத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றேன். ஏனென்றால் அல்லாஹ் இருக்கிறானா என்று அறிவியல் ரீதியாக உணர முடியும், விளங்கிக் கொள்ள முடியும், விவாதத்தை வைக்க முடியும். ஆனால் அடுத்த தரப்பு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அந்த விவாதம் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் பார்வையாளருக்கு விடையை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தீர்மானம் வரவில்லை. என்ற அல்லாஹ் இதுக்கு முன்னால் இப்படியான விவாதங்கள் நடந்திருக்கிறதா என்றால் இஸ்லாத்தில் ஏராளம் நடந்திருக்கிறது, நிரூபித்திருக்கின்றார்கள். பிரதிவாதி புனித இஸ்லாத்தை தழுவி சென்றிருக்கிறார்கள். அது பல ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூட சொல்லுகின்றான். நம்ரூதிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது நம்ரூத் என்ன சொன்னான்? அல்லாஹ்வா, அல்லாஹ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்திலே வைத்து சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன் என்றால் மனிதனை உயிர்ப்பிக்கின்றான், மனிதனை ஹயாத்தாக்கின்றான். உடனே நம்ரூத் என்ன சொன்னா, 2 கைதியை கொண்டு வந்து ஒருவரை களத்தை வெட்டி கொண்டு போட்டாரு, மற்றவரை நீ போப்பான்னு சொன்னார்கள். நானும் உயிர்ப்பிக்கின்றேன், ஹயாத்தாக்குகின்றேன், அவரை ஹயாத்தா விட்டு விட்டேன், இவரை மரணித்து விட்டேன். அப்படியா? மேற்கிலே சூரியன் உதிக்கின்றது, முடியுமானால் உனக்கு கிழக்கிலிருந்து கொண்டு வரும் பாரும். கிழக்கிலே சூரியன் உதிக்கின்றது, நீ மேற்கிலிருந்து கொண்டு வரும் பாரும் என்று சொன்னவுடன் புகித்தல்லதி கஃபர், அவர் வாயடைச்சு மௌனமாகிவிட்டார், வாயடைத்து போனார். இக்குண முடியாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இப்படி நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதாரங்களில். ஆனால் இங்க விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அறிவியல் உயர்ந்த காலகட்டம், இன்றை விட முன்னைய காலம் நபிமாருடைய காலம். நபிமாருடைய காலத்தில் கூட இப்படியான விவாதம் வந்தவுடன் அல்லாஹ் அறிவியல் ரீதியாக மெய்க்க முடியாது, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி நபிமார்களுக்கு கொடுத்ததுதான் மூஜிசாத், மிர்க்கல். இதை வைத்துத்தான் இஸ்லாத்தை ஏற்படுத்தினார். அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளத்துக்கு எல்லா நபிமாருக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒன்றுதான் மூஜிசாத் என்பது, மிர்க்கல். இந்த மிர்க்கலின் மூலமாகத்தான் நபிமார்கள் இஸ்லாத்தை அதிகமாக எடுத்தார்கள். நாங்கள் காணுகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே எவ்வளவு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கொடுத்திருந்தான். அதற்கு பின்னால் இந்த வழிமாருக்கு கராமத் என்று சொல்லக்கூடியதை கொடுத்தார்கள். எவ்வளவு வழிமார்கள் இந்த கராமத்தின் மூலமாக அறிவியல் ரீதியாக இஸ்லாத்தை நிறைய அவர்களுடைய வார்த்தை, இந்த இல்ஹாமியத் என்ற அறிவு பெற்றவர்கள் தான் இப்படியான விவாதங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சாதாரணவர்கள் அல்ல, புத்தகங்களை படித்து பட்டத்தை எடுத்துக்கொண்டவர்கள் அல்ல, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெற்று ஷேகுமார்கள் மூலமாக, வழிமார்கள் மூலமாக இந்த இல்ஹாமியத் என்ற அறிவை பெற்றவர்கள் தான் இந்த விடயத்திலே ஏகோபித்த அல்லாஹ்வை ஒருவனை நியமித்து இருப்பது அல்லாஹ்வின் மூலமாக கொடுக்கப்பட்ட அறிவு அல்லது கராமத் என்று சொல்லக்கூடிய மூலமாக இஸ்லாத்தை நிரூபித்து விதிக்கிறார்கள். இந்த உலகத்தில் இருப்பார்கள் வழிமார்கள். இன்று அந்த கராமத்தை சொன்னால் ஒரு கூட்டம் மெஜிக் என்று சொல்லுகிறார்கள், அது நடக்குமா என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் எவ்வளவு கராமாத்துகளை சொல்லி காட்டுகின்றான், எவ்வளவு நல்ல விடயத்தை வழிமாருக்கு நடந்த கராமாத்துகளை சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை படிக்கவில்லை, குர்ஆனை வாசித்திருக்கிறார்கள், படிக்கவில்லை.
படித்திருந்தால் இதை பேச மாட்டார்கள். இந்த வழிமார்கள் நல்லவர்களுக்கு கொடுத்த கராமத்தின் மூலமாக இந்த மாதம் நாங்கள் யாரை நினைவுபடுத்துகின்றோம்? சுல்தான் ஹிந்த் ஹாஜா முஹியுத்தீன் ஜிஸ்கி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு வன்ஃபஅனா பிஹி. அவரை கொண்டு அல்லாஹ் இரவோடு எங்களுக்கு பிரயோஜனத்தை தருவானாக. அவரை பற்றி ஞாபகப்படுத்துகின்றோம் அல்லவா? அவர்கள் எவ்வளவு கராமாத்துகளை செய்தார்கள். 90 லட்சம் இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்களை இஸ்லாத்திலே இட்டார்கள். விரோதிகள் மிக மிக கொதித்தெழுந்தக்கூடிய இஸ்லாத்தை வாழோந்தி அழிக்க நினைத்தவர்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சுஜூது செய்யக்கூடியவர்களாக மாற்றியவர்கள் ஹாஜா நாயம் அவர்கள். இதெல்லாம் ஹராமத்தின் மூலமாக செஞ்சார்கள். ஒரு விடுத்தம் அவருடைய ஹராமத்திலே வருகிறது. ஒரு ஆற்றை கடக்க வேண்டும், மக்கள் கூட்டமா இருக்கிறார்கள், வெள்ளம், அப்படி வெள்ளம் நடக்க முடியாது, போற்றும் இல்லை. அப்ப சொன்னாங்க, போட் இல்லாம நடக்கிறோம், உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த கடலை ஆற்றை கடந்தால் என்று சொன்னார்கள். கடந்து காட்டினார்கள். கடலில் ஆற்றிலே நடந்து காட்டினார்கள். அவர்களை நடப்பித்து மற்ற பகுதியிலே அவர்களை கொண்டாந்து வைத்தார்கள். ஏன்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த கராமத்தின் மூலமாகத்தான் இந்த அல்லாஹ் ஒருவரை நியமிக்க முடியும், நிலைநாட்ட முடியும் என்பதை வழிமார்கள் நிறைய ஆதாரம் நபிமார்களும் முஜிசாத்தின் மூலமாக காட்டியிருக்கிறார்கள். ஒரு முறை அறிவின் மூலமாக காட்டியிருக்கிறார்கள் நிறைய பேர். ஆனா இல்ஹாமியத்தான அறிவு படித்தவர்களாக இருக்க வேண்டும். சாதாரண அறிவின் மூலமாக நடக்க முடியாது, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களை சொல்லி இமாமுனா ராஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வளவு பெரியோரு குர்ஆனுக்கு வியாக்கணம் செய்தவர்கள், தஃப்சீரை எழுதியவர்கள். தஃப்சீர் ராஸி என்ற கிதாபு பார்த்தால் விளங்கும், உலமாக்களுக்கு தெரியும். அவருடைய சஹராத், அவருடைய அறிவின் மூலமாக 100 விஷயங்களை, 100 அறிவுகளை அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை அவர்கள் நிலைநாட்டியிருந்தார்கள். அவருடைய வரலாறுகளை சொல்லுகிறது. ஒரு முறை சக்கராத்துடைய நேரத்தில் ஷைத்தானுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு விவாதம் நடக்கும். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சக்கராத்தில் ஈமான் உள்ளதாக மௌத்தாக வேண்டும், ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடைக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஷைத்தான் கிட்ட வருவான். அப்படி தாகமா இருக்கும். தண்ணீர் கோப்பையுடன் வருவான். தண்ணீர் தருகிறேன், அல்லாஹ் இல்லை என்று சொல்லு, நான் ஆண்டவன் என்று சொல்லு. மாயம். தஜ்ஜால் எப்படி வந்து சுவர்க்கத்தை காட்டுவானோ அது போன்ற அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து எங்களை ஊச்சலாட்டம் கொடுப்பான். இமாம் ராஸி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்தான். 100 விவாதம் நடக்கிறது. ஆத்மாவிலே விவாதம் நடக்கிறது. ஆதாரம் வைக்கிறார்கள். ஷைத்தான் உடைக்கின்றான் ஒவ்வொரு ஆதாரத்தையும். கடைசியாக 100வது ஆதாரம் சொல்லிவிட்டார்கள். ஷைத்தான் அதையும் உடைத்து விட்டான். அவருடைய வரலாறு வரக்கூடிய விடயங்கள். அப்பொழுது அவர்கள் திகைத்து நிற்கும் போது அவருடைய ஷேக் அந்த இடத்திலே கை கொடுத்தார்கள். அவர் ஒலு செய்து கொண்டிருந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு இவர்களுடைய நிலைமையை காட்டுகின்றான். அவர்கள் சொல்லுகிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத். ராஸியே, நீங்கள் சொல்லுங்கள் சூரா இக்லாஸை. அதுதான் ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய சூரத். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத். சொல்லுங்கள், அந்த அல்லாஹ் ஒருவன் தான் என்ற வார்த்தையை கேட்டவுடன் ஷைத்தான் நுசுக்கு நூரை அப்படி அங்கிருந்து விரண்டோடியதாக, அவர் சலாமத்தாக அந்த நேரத்திலே அவருக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமா கிடைத்ததாக, லா இலாஹ இல்லல்லாஹ் வஃபாத்தானதாக வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மீக ரீதியாகத்தான் இவைகளை நிறைவேற்ற முடியும். இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய சுல்தான் இடத்திலே அந்த காலத்திலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திகர்கள் மீந்தார்கள். அபூ ஹனீஃபா இமாம் அவர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் நிறைய விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர் ஆதாரம் வைக்கிறார்கள், இவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப சொல்கிறார்கள், நாளை விவாதத்தை வைத்துக் கொள்வோம் அப்படி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அதிகாலையிலே இவங்க வந்துட்டாங்க, நாஸ்திகர்கள் எல்லாம் சுல்தான் இடத்துல. அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று தாமதித்து வந்தார்கள், வரவில்லை. நேரம் சென்று விட்டது. அவர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை ஒருவன் என நம்பக்கூடிய நீங்கள் வாக்குக்கு மாறு செய்ய முடியுமா? அப்படி எல்லாம் திட்டுகிறார்கள். வந்தவுடன் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு விடயம் நடந்துட்டு, அதனால் தான் தாமதமாகிவிட்டேன். என்ன விடயம்? நான் வரும்போது இந்த ஆத்தை கடந்துதான் நான் வர வேண்டும் இந்த ஊருக்கு. ஆனால் கடப்பதற்கு கப்பல்கள், ஏதாவது போட்டுகள் இல்லை.
அதனால் நான் என்ன செய்தேன், தாமதித்து நின்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே திடீரென்று மரங்கள் எல்லாம் சரிந்தன. சரிந்த மரங்கள் எல்லாம் பலகையாக மாறியது. மாறிய பலகையெல்லாம் ஒரு கப்பலாக மாறியது. கப்பல் தானாக என்னிடத்திலே வந்தது. நான் தானா ஏறினேன். தானாக அது வந்து இந்த ஊரிடத்திலே எல்லையிலே நிற்பாட்டியது. நான் இறங்கினேன். இறங்கி இந்த இடத்துக்கு வந்தேன். அதுதான் தாமதமாயிற்று அப்படின்னு எல்லாரும் சிரித்தார்கள். நாஸ்திகர்களும் சிரித்தாரா, என்ன விஷயம் இது, என்ன பொய்யை பேசுகிறீமா? பெரிய படிகாரியான அல்லாஹ்வை ஒருவன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இமாம் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை புழுக்கையை சொல்ல முடியுமா? நிறைய ஏசினார்கள். அப்ப சொன்னார்கள், சாதாரண மரம்பிலிருந்து கப்பலாகி இந்த இடத்துல வந்தது என்பதை நீங்கள் நம்பாதவர்கள், இந்த உலகம், பூமி, இந்த படைப்பினங்கள் எல்லாம் சாதாரணமாக தானாக உருவாகியது எப்படி? அது எப்படி நம்ப முடியும்? உலகம், சூரியன், மற்ற கோள்கள், சந்திரன், மனிதர்கள், படைப்பினங்கள், கரையிலே வாழக்கூடிய மிருகங்கள், கடலிலே வாழக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ஒரு அப்படியான அமைப்புக்கு சென்று கொண்டிருக்கிறதே, இது சாதாரணமாக தானாக உருவாகியதென்றால் அது எப்படி நம்புவது என்பதை நான் ஆச்சரியப்படுகின்றேன் உங்களுடைய இந்த சிரிப்பின் மூலமாக என்று சொன்னவுடன் சுல்தான் உட்பட அந்த நாஸ்தியர்கள் எல்லாம் இமாமுடைய கையை பிடித்து தௌபா செய்து இஸ்லாமான வரலாறு அவரிடத்திலே இருக்கிறது. ஹல்ஹாமியத்தான அறிவு, சாதாரண அந்த நேரத்திலே கொடுக்கக்கூடிய அறிவு. இப்படியான இமாம்கள் ஒவ்வொருவரும் இதுகளை நினைவித்திருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையின் மூலமாக கேட்கக்கூடிய அப்படி வாய் அடைச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளை நாங்கள் காணுகின்றோம். என்றாலும் கூட இதையும் பிடிவாதம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் இந்த இமாம்கள் மூலமாக ஹராமாத்துக்களை நடாத்தி அதன் மூலமாக அந்த அக்குதத்தின் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்தில் அதை சொல்லி காட்டுகின்றான். இந்த பூமி படைக்கப்பட்டதுக்கு பின்னால், இந்த வானம் படைக்கப்பட்டதுக்கு பின்னால் தான் காலம் என்பதை, மாதம் என்பது உருவாய் இருக்கிறது என்ற ஒரு அறிவியல் தத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சாதாரண விடயம் அல்ல. எனவே ரஜப் மாதம் என்பது இப்படியான ஒரு சங்கியான ஒரு மாதத்திலே இருக்கிறது. இந்த சங்கான மாதம் என்றால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான மாதம். ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத் செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறது. இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். இமாம்கள் லைஃபா இருந்தன்னு சொன்னாலும் இந்த மிக படிப்பினைக்குரிய ஒரு ஹதீஸாக ரஜப் ஷஹ்ருல்லாஹ், ரஜப் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபான் ஷஹ்ரி, ஷஅபான் என்னுடைய மாதம். ரமலான் ஷஹ்ரு உம்மத்தி, இந்த ரமலான் வரக்கூடிய ரமலான் புனிதமான உம்மத்துடைய மாதம், சமூகத்துடைய மாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இமாம் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கிதாபிலே சொல்லி தருகிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ பாரிக் லனா ஃபீ ரமலான். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஹதீஸ்ல இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்து இருக்கிறது, பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரஜபிலே பரக்கத்து செய்வானாக. வ ஷஅபான், யா அல்லாஹ் இந்த ரஜப் மாதத்திலே பரக்கத்து செய்து வைப்பாயாக. வ ஷஅபானிலே இன்னும் பரக்கத்து செய்வாயாக. வ பாரிக் லனா ஃபீ ரமலான், இந்த ரமலானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்து தருவானாக. வ பல்லிக்னா ரமலான், அடுத்த ரிவாயத்தில் இந்த ரமலானை எத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தவர். இந்த 3 மாசத்தையும் ஒன்று சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல காரணம் இந்த ரஜபுடைய மாதம் அவ்வளவு சங்கியான மாதம். இன்னொரு ரிவாயத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபு ஷஹ்ருல்லாஹில் அஸம், சாதாரண மாசம் அல்ல. இந்த ஹதீஸ் பல கிரந்தத்திலே வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாதமான ரஜப் மாசம் அஸம், கேட்க முடியாத அசம் என்று சொல்லக்கூடிய, அசம் என்று பேர் வந்தா மலாய்க்கா மார்கள் அந்த இந்த வருடத்தின் இந்த மாதத்திலே அல்லாஹ்வை துதிபாடுவார்கள். எந்த அளவுக்கு துதிபாடுவார்கள் என்றால் மற்றவருடைய காது கேட்காத அளவுக்கு இந்த இடத்திலே அல்லாஹ்வை புனிதப்படுத்துவார்கள் என்று இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். அதனால் தான் இந்த பேர் வந்தது. அந்த அளவுக்கு இந்த புனிதமான ரஜப் மாதம் சங்கியாக இருக்கிறது. இந்த மாதத்திலே அதிக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இமாம்கள் சொல்லுவார்கள், இஸ்திக்ஃபார் அதிகமாக தேடுங்கள்.
இந்த மாதம் இஸ்திக்ஃபாருடைய மாதம். அல்லாஹ் சொல்லுகின்ற மக்களே, என்னுடைய ரஹமத்தின் பக்கம் நீங்கள் தேவை காணாமல் இருக்காதீர்கள், மறந்து செல்ல வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரஹமனுக்கு ஆதரவு வையுங்கள் என்ற வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். ஏன்? நீங்கள் செஞ்ச தவறை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். கேட்கும் போது நீங்கள் செஞ்ச தவறுக்காக வேண்டி தௌபா கேட்கும் மலாய்க்கர் மாத்திர சொல்லுகின்றான், இந்த அடியானை பாருங்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பி அவன் இடத்திலே தௌபா செய்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவு கண்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்தது பின்னால் கதப இந்தஹு இந்த ஃபௌகல் அர்ஷ், அவன் எடுத்திருக்கக்கூடிய அரிசிக்கு மேலால் அவன் எழுதி வைத்தான், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, அல்லாஹ்வுடைய என்னுடைய ரஹ்மத்தானது, அல்லாஹ் என்னுடைய இரக்கமானது என்னுடைய கோபத்தை முன்னிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடியவன் தான் இஸ்திக்ஃபார். நீங்க எந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் தேடுகிறீர்களோ, அதிகப்படுத்துகின்றீர்களோ, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நெருக்கமாகின்றோம். தௌபா செய்கின்றீர்களோ, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. பாவம் எல்லா விடயத்தையும் அழித்து நியமத்தை இல்லாமாக்கும், ரிஸ்கை தடை செய்யும், குடும்ப ஒற்றுமையை பாழாக்கும், சமூகத்தை அப்படியே குட்டிச்சுவலாக்கும். இந்த பாவம் சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவமா, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் அவன் தௌபாவின் பக்கம் செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இதை பற்றி சொல்லும் போது, வதூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா கேளுங்கள், ஜமீஅன் அனைவரும், அய்யுல் முஃமின், முஃமின்கள், நல்ல மனிதர்களை பார்த்து சொல்ல, முஃமின்களே தௌபா செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி பெற வேண்டும் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் தேடுகின்றேன். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவமே செய்ய முடியாத இஸ்மத் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இஸ்திக்ஃபார் தேடுகின்றார்கள் என்றா நாங்க யார்? செகண்டுக்கு செகண்ட் பாவம் செய்யக்கூடியவர்கள், பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு பாவம் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும்? மக்களே, குடும்பத்துடன் இஸ்திக்ஃபார் தேடுங்கள், தௌபா செய்யுங்கள். சாதாரண அமர் அல்ல, அல்லாஹ் விரும்பக்கூடிய, மலாய்க்காமார்கள் விரும்பக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் ஒரு மனிதன் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடிச்சு கொண்டாங்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீக்கின் மஹ்ரஜா, எல்லா கஷ்டத்திலும் விடுபடக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் தந்தருவான். கஷ்டம் மக்களுக்கு இந்தி காலம் கஷ்டத்துடைய காலம். வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, எல்லா கவலையையும் விட்டு செல்லக்கூடிய பாதை வழி கிடைக்கும். வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நாங்க நினைச்சாத புறத்துல அல்லாஹ் ரிஸ்க தருவான். இதுதான் இஸ்திக்ஃபார். எனவே இந்த ரஜபுடைய மாதம் மிக முக்கியமான மாதம், அல்லாஹ்வுடைய சங்கியான மாதம். பாவம் செய்யக்கூடாது. சாதாரண காலத்திலே பாவம் செய்வது கூடாது, ஹராம். அது ஒரு முசீபத்தை தரக்கூடியது. அந்த நேரத்தில் புனிதமான நாட்கள் இல்ல, புனிதமான இடத்துல பாவம் செஞ்ச எந்த அளவு பெரிய பாவம். பாவம் செய்யக்கூடாது. அதில் இந்த இஸ்திக்ஃபாரின் பக்கம் பாருங்கள், தௌபாவின் பக்கம் பாருங்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், இந்த மனிதன் தௌபா செய்கின்றானோ அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான், அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான். அதற்கு பின்னால் தௌபாவின் மூலமாக ஒரு துஆ கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். இஸ்திக்ஃபார் செய்தனா நூஹ் அலைஹி வஸல்லம் அவருடைய சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், உங்களுக்கு மழை இல்லையா, நான் மழை தரு, இஸ்திக்ஃபார் தேடுங்கள், மழையை தருகின்றேன். பிள்ளை, சொத்து, குடும்பம் இல்லையா, குடும்பத்தை தருகின்றேன். உங்களுக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நான் தருகின்றேன் இஸ்திக்ஃபாரின் மூலம். இஸ்திக்ஃபார் அதிகம் செய்யுங்கள். புனிதமான நாள். இந்த காலங்களில் வெள்ளத்தில் அடிபட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சிலர்களுக்கு வீடு இல்லை, சிலர்களுக்கு கடை இல்லை, சிலர்கள் குடும்பம் அவங்க ஷஹீதாகிக்கிறாங்க. சில குடும்பங்களுக்கு 3 நடந்து இருக்கிறது, கடையும் இல்ல, வீடும் இல்ல, குடும்பமும் இழந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நடுரோட்ல கவலையில, சில நேரத்தில் அல்லாஹ்வை பற்றிய கூட பலவீனமான ஈமான் உள்ளவர்கள் இந்த நிலைமையில் இருப்பார்கள். கவலைப்பட வேண்டாம், கவலை உங்களுக்கு பெரியது, அது இழப்பு உங்களுக்கு பெரியதுதான். ஆனால் இந்த விடயத்தை அல்லாஹ் தந்திருந்தால் நிச்சயம் அதுக்கான வழியையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது முசீபத்து ஏற்பட்டால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுங்கள். செல்வதன் மூலமாக அஜ்ரும் கிடைக்கும், அதற்கு பிரதி உபகாரமும் கிடைக்கும்.
ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சையதுனா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவர் அபூ சல்மா, அழகானவர், குடும்பத்தில் நெருக்கமான அன்பானவர், அவர் வஃபாத்தாகி விடுகிறார். கவலை, அவ்வளவு கவலை. இதற்கு பின்னாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவர் கிடைக்குமா அப்படி நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு துவா யாபம் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஏதாவது நஷ்டம், கஷ்டம் எது வந்தாலும், கவலை வந்தாலும் இந்த துவாவை சொல்லி வாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அதை விட சிறந்தொன்று தருவான். என்ன துவா? அந்த துவா ஓதி வந்தாங்க, கொஞ்சம் காலம் ஓதி வந்தாங்க. ஒரு நல்ல ஒரு கணவர் கிடைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் வஹி அனுப்பினான். நீங்க உம்மு சல்மாவை நீங்கள் கல்யாணம் முடித்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகா முடித்துக் கொண்டார்கள். அப்பொழுதுதான் ஆச்சரியப்பட்டார்கள். அபூ சல்மான் இரக்கமா இருந்தார்கள், தான் நல்லவர் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நல்லவர்கள், உலகத்திலால் அனைத்து படைப்புக்கும் நல்லவர்கள் அல்லவா, அப்படியான சிறப்பு வழியை காட்டினான் அல்லவா. எனவே இழந்தவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், இதை நீங்கள் முடிந்தால் சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ இழப்புகள் ஏற்பட்டால் இந்த துவாவை பாடமாக்கி கொடுங்கள். சாதாரண துவா, நிச்சயம் அல்லாஹ் நன்மையும் கொடுப்பான், அதை விட சிறந்த ஒரு பாக்கியத்தையும் கொடுப்பான். அது அல்லாஹ் உணர்ந்தவன். அல்லாஹ் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் அரிசிக்கு சொந்தக்காரன், அவன் அரிசிக்கு சொந்தக்காரன். எப்படி கொடுப்பான், இப்படி கொடுப்பான் தேவையில்லை. அது அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் அள்ளி கொடுப்பான், அதுக்கு முடிவில்லாமல் கொடுப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு ஒரே ஒரு அரசனாக்க மாற்றி அல்லாஹ்வுக்கு முடியாதா? நிச்சயமாக முடியும். அந்த துஆ தான் ஒரு மனிதர் கேட்டார், அவர் என்ன சொல்ல வேண்டும் என்றார், கஷ்டம் வந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தெரிந்த பாடம். அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபதி. யா அல்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன்டா, யா அல்லாஹ் நாங்கள் உனக்காக வேண்டிக்கிறோம், உன்னிடத்திலே மீளுகின்றோம், மீளக்கூடியவர்கள் என்ற வார்த்தை. அல்லாஹும்ம ஆஜிர்னி ஃபீ முஸீபதி. யா அல்லாஹ், எனக்கு நடந்த இந்த கஷ்டத்தில், முசீபத்தில், இந்த ஃபித்னால, இந்த விஷயத்துல நீ எனக்கு நன்மை தருவாயாக. வ அக்லுஃப் லீ கைரம் மின்னா, வ அக்லுஃப் லீ கைரம் மின்னா. யா அல்லாஹ், அதை விட சிறந்தொன்றை என் வாழ்க்கையிலே தருவாயா. இதுதான் துஆ. அதிகம் நினைவு வரும் கவலை என்றால் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், கம்பெனியில நஷ்டம், எது விதமான கஷ்டம் என்றாலும் முசீபத் என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுமா அஸஅல் முஃமின ஃபஹுவ முஸீபா. எந்த மூமினுக்கு அதெல்லாம் கஷ்டமா வருகிறதோ அதெல்லாம் அவன் முசீபத்து தான். அதுக்காகவே நீங்க இதை ஓதுங்கள் என்று அந்த ஓதக்கூடிய முடியும் என்பதை இந்த இடத்துல இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இந்த துஆவை பாடமாக்கிக் கொள்ளுங்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், அதை விட சிறந்தொன்றை நிச்சயமாக உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி கொடுத்தானோ அதை விட சிறந்த அந்த அது போன்ற எங்களோட வாழ்க்கையில் இழந்த கவலையில நஷ்டத்தை சிறந்தொன்றை வழிகாட்டுவான், சிறந்தொன்றை தருவான், அதுக்குரிய நன்மையும் அல்லாஹ் எங்களுக்கு தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. புனிதமான ரஜபு மாதம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மாதம், துஆக்கள் அங்கீகரிக்கக்கூடிய மாதம், துஆக்கள் எல்லாம் சிறப்பாக்கக்கூடிய மாதம். இந்த காலங்களிலே யாரெல்லாம் நல்லமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ரமலானிலே சிறப்பாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று இமாம்கள் எங்களுக்கு வசியத்து செஞ்சிருக்கின்றார்கள். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லுகின்றார்கள், ரஜபிலையும் ஷஅபானையும் பரக்கத்து செய்வானாக, ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவான்னு சொல்ல காரணம் என்றால், ஒரு மனுஷன் பக்குவமாக இந்த ரஜப் மாசத்தில் இருந்தால் அவன் நிச்சயமாக ரமலானுடைய மாதம் அவனுக்கு சிறப்பாக அமையும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அவன் அல்லாஹ் சங்கைப்படுத்தக்கூடிய முறையில் அவனுடைய அமல்கள் சிறப்பாக அமையும் என்பதை இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். எனவே இந்த மாதத்தை சங்கைப்படுத்திய கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. இந்த மாதத்திலே எங்களுக்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய பக்குவாவையும் கிருபையையும் தந்தருள்வாயாக, தௌஃபீக்கை தந்தருள்வாயாக, சிறப்பை தந்தருள்வாயாக, உன்னுடைய பாக்கியங்களை தந்தருள்வாயாக, உன்னுடைய கிருபையை தந்தருள்வாயாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த அனாத்தங்களின் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கவலையாக இருக்கிறார்களோ, குடும்பத்தை இழந்திருக்கிறார்களோ, யா அல்லாஹ் அவருக்கு அமைதியும் பொறுமையும் கொடுப்பாயாக. உன்னுடைய சக்தியால் யா அல்லாஹ் இழந்ததை அப்படியே பொறுப்பூர்ணமாக கொடுப்பாயாக, அதை விட சிறந்தத்தை கொடுப்பாயாக. இந்த ரமலான் வர முன்னால் அவருடைய கவலையெல்லாம் நீங்கி சிறப்பாக இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் மௌத்தாகி இருக்கிறார்களோ அனைவருடைய பாவங்களை மன்னித்து கிருபை செய்வாயாக. யாரெல்லாம் இந்த கடன் தொல்லையிலே
அகப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அதற்குடைய விடப்படக்கூடிய பாக்கியத்தையும் வழியே அவர்களுக்கு கொடுத்தால்வாயாக. திருமணம் முடிக்க முடியாமல் இளைஞர்கள் யுவதிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கு அவசரமான ஜோடிகளை சேர்த்து ஹலாலான சிறப்பான சாலிஹான ஜோடிகளை சேர்த்து கொடுப்பாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் லா